ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA 2026 இன்ஜினியரிங்கான சீட் வந்து மிக விரைவாக ஃபில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஹரிபரியாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி ஓடுறாங்க. எவ்வளோ மார்க் இருந்தாலும் ஒரு சிலர்லாம் 170 கட் ஆஃப் இருக்கும். என்னடா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்கடா தம்பி அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கோயம்புத்தூரில் சீட் எடுத்துட்டோம், சென்னையில் சீட் எடுத்துட்டோம், இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் எடுத்துட்டோம்னு. எவ்வளோடா டொனேஷன்னா 3 lakhs சார், ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ 170 எடுத்தவங்களுக்கு அதே காலேஜில் கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கும். ஆனால் ஏன் அவ்வளோ தூரத்துக்கு ஹரிபரி பண்ணணும்? ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டு எப்பயுமே என்ன அப்படின்னா ரொம்ப குறைவாக இருந்து அந்த காலேஜ் வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். நார்மலாக வந்து கட் ஆஃப் இருக்கிறவங்க நார்மலாக நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதே காலேஜில் சீட் எடுக்கலாம். சார் எல்லாம் ஒன்று தானே சார், மேனேஜ்மெண்ட்னாலும் ஃபீஸ் தான் கட்ட போகிறோம், கவுன்சிலிங்னாலும் ஃபீஸ் தான் கட்ட போகிறோம்னு நீங்கள் கேட்பீங்க. கவுன்சிலிங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் என்ன இது வச்சுருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் நம்ம கட்டுவோம். ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது உங்களுக்கு ஃபீஸஸ் அதிகமாக இருக்கலாம். 1 lakhலேருந்து 2-3 lakhs அதிகமாக இருக்கலாம் ஃபீஸு. அதேமாதிரி டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டொனேஷன் நீங்கள் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் போய் ஒரு காலேஜை போய் ரஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க டொனேஷன் வைப்பாங்க. நீங்கள் போய் கேட்கவே இல்லை, மேனேஜ்மெண்ட் சீட்டே கேட்கலன்னா அவங்களே உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லோரும் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணிட்டான் அந்த கோர்ஸ் அப்படின்னா அந்த காலேஜுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே நேரத்தில் போகிறீங்க. அப்படி ஒரே நேரத்தில் போய் அங்கே ரஷ் பண்ணும்போது அவங்க சீட்டோட ரேட்டை கூட்டுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கணும், அது முடியணும், அதுக்கப்புறம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கெலாம் நீங்கள் ரஷ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ரேட்டு கூடிருச்சுன்னா அப்படி ஒன்றும் ரேட்லாம் கூடிராது. ஒரு காலேஜில் இவ்வளோ தான் வைக்கணும்னு இருக்குது, டொனேஷன் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ண வேணாம். ரொம்ப மார்க்கு கம்மியாக இருக்குது, உனக்கு சீட்டு கவுன்சிலிங்கில் கிடைக்கிறது நம்ம நினச்ச காலேஜ் கிடைக்காது அப்படின்றவங்க வேணும்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு புக் பண்ணி வைங்க. அதேமாதிரி ஒரு கைண்ட் அட்வைஸ் எல்லா பேரண்ட்டுக்குமே, நீங்கள் டொனேஷன் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இனிஷியல் அமௌண்ட் வேணுமா பே பண்ணி வைங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் தான் வேணும்னா நான் கவுன்சிலிங்கை நீங்கள் தனியாக போடுங்க, காலேஜிட்ட கொடுக்காதீங்க. அந்த கவுன்சிலிங்கை போட்டு அதில் கிடைக்காத பட்சத்தில் நான் மேனேஜ்மெண்ட்டில் ஷீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பேசுங்க. எல்லோரும் என்ன செய்யணும்னா அட்மிஷனே போட்டு வந்துடுங்க, கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணுறதில்ல. இப்போ கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணலைன்னா யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, யாரெல்லாம் இதை உங்களை விட குறைவான மார்க் வாங்கி மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போகாமல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த லக்கு கிடச்சிரும். அதனால் உங்களுக்குரிய உங்கள் பையனுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு பையனுடைய மார்க்குக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அது மூலமாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போங்க. ஸோ இன்னும் கவுன்சிலிங் நடக்கலை, அதனால் சீட்டு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக போய் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க போய் இந்த மாதிரி டொனேஷன் கொடுத்து சேரும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லோரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சேருங்க. இதுக்கு மேலேயும் முடியாதுன்ற பட்சத்தில் கவுன்சிலிங் முடிஞ்சும் முடியாத பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் ஷீட்டில் போங்க. உங்களுக்கு கால் நிறையா வரும், உங்களுக்கு இந்த காலேஜ் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, கிடைக்க முடிய போகுது அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இது அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த மாதிரியான அவேர்னஸ் அண்டு கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் எடுக்கிறதுக்கு டிப்ஸும் நம்ம வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. தேங்க்யூ.